ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே லன்ச் வந்து சென்னா பிரியாணி பண்ணலாம். சென்னா வேக வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சேன். 4 விசில் போட்டு வேக வச்சாச்சு. புதினா, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், இது தாளிப்புக்கு மசாலா. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி. எண்ணெய் காஞ்சதும் மசாலா போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கணும். தக்காளி வெங்காயம் போட்டிருக்கேன். வதங்கினதும் உப்பு போட்டுடலாம். அதில் உப்பு இது வதங்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன். சாதம் செய்யும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றின விட்டு போடலைன்னா போட்டுக்க வேண்டியதான். புதினா போட்டுட்டேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டுக்கலாம். சென்னாவை போட்டுக்கலாம். இதில் வேக வச்சு சென்னாவை. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1½ ஸ்பூன், கறி மசாலா தூள் 1/4 ஸ்பூன், தயிர் ஒரு 50 கிராம், 1½ அழகு அரிசி எடுத்தேன். அது இதில் ஒரு சொம்பு தண்ணி விடுறேன். இந்த தண்ணி வந்து சென்னா வேக வச்ச தண்ணியோட தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி உப்பு பத்தலைன்னு போட்டாச்சு. ஒரு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சிடலாம். அதில் சீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. அரிசி போட்டுடலாம். அரிசிலாம் போட்டாச்சு. கொஞ்சம் 2 கொதி வந்ததும் சிம்மில் வச்சிடலாம். சென்னா பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடுங்க. இதான் மருமகளுக்கு லன்ச்சு இன்றைக்கி. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. டிஃபன் பாக்ஸ் போடும்போது இன்னும்